மல்லி விஜய் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு மல்லி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க. ஆனால் மல்லியை விஜயை போயிட்டு பார்க்க கூட விட மாட்றாங்க நம்ம ராஜேஸ்வரி. மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படியாவது நாம் விஜயை பார்த்தே தீரணும், விஜயை பார்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு மல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இங்கே ராஜேஸ்வரி வக்கீல்கிட்ட பேசுகிறத மல்லி கேட்டுடுறாங்க. என்ன, நம்ம ராஜேஸ்வரி வக்கீல்கிட்ட விஜய் குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்காவது ஜெயிலேருந்து வரக்கூடாது, அவன் உள்ளே தான் இருக்கணும், அவன் உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த சொத்துரத்தையும் அப்படிலாம் மாற்ற முடியும், மாற்றினதுக்கு அப்புறமா விஜயை வெளியே கொண்டு வரலாம், அப்புறம் விஜய் வந்து என் பேச்சை கேட்டு தான் ஆகணும், இப்போ இருக்கிற மாதிரி விஜய் அவன் விருப்பத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ராஜேஸ்வரி வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க. இதை நம்ம மல்லி கால் வாங்கிறாங்க. மல்லி கால் வாங்கினோடனே மல்லிக்கு செம அதிர்ச்சி. அடே பாவி, நீலாம் ஒரு அக்காவா? ஒன்றை போய் விஜய் நம்பிட்டு இருக்காரு பாரு, நீ அவர் கூட பிறந்தவ தானே, அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு மல்லி ராஜியை பிடிச்சி பலன்னு அரைஞ்சி இதெல்லாம் கேட்கணுன்னு அவங்களுக்கு மனசு துடிக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் கேட்டோம்னா பிரச்சனை பெருசாகிடுமே. ராஜி இப்போ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ராஜி அடுத்தது விஜய் எப்படி பழிவாங்கலன்னு புதுசாக யோசிப்பா. அப்புறம் ராஜேஸ்வரியிலேருந்து விஜயை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு மல்லி நினச்சிக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன நம்ம மல்லி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமிகிட்ட சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. என் புருஷனை எப்படியா நான் காப்பாற்றி தீரணும், கூட பிறந்த அக்காவே என் புருஷனை பழி வாங்கிறதுக்கு காத்துட்ருக்கா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்குன்னு யார் இருக்கா, என் புருஷனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்டருக்கெலாம் அவங்க கேட்குற பணத்தை நான் கொடுத்தே ஆகணும். ஆனால் அவங்க கேட்குற பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 10 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. 10 கோடி பணத்தை நான் எப்படி உடனே ரெடி பண்ண முடியும்? நான் இப்போது என்ன தான் பண்ண போகிறேன்? எனக்கு யார் தான் இருக்கா? என் புருஷன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாதவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்காக இந்த இவ்வளோ பெரிய தண்டனை சொல்லுங்கள் கடவுளே அப்படின்னு சாமிகிட்ட மனசார வேண்டிக்கிறாங்க மல்லி. வேண்டது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் 2 நாளுக்குள்ளே என் புருஷன் வெளியே வந்தே தீரணும், அப்படி மட்டும் அவர் வெளியே வரல அப்படின்னா சத்தியமாக நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட பயங்கரமாக பாச போராட்டத்தில் ஈடுபடுறாங்க மல்லி. ஈடுபட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே மல்லிக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, நாம் ஏன் விஜயோடைய அம்மாவுக்கு கால் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக விஜயோடைய அம்மா வந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மல்லிக்கு அப்போ தான் புரியுது. மல்லி உடனே சாமியை வேண்டிக்கிறாங்க. பரவாயில்ல, உன் ஆலயத்துக்கு வந்தால் என் பிரச்சனை தீர்னு நினச்சேன், ஆனால் உன் ஆலயத்துக்கு வந்து இப்போது என் பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழியை நீ எனக்கு காட்டிட்ட, இது போதும் எனக்கு, கண்டிப்பாக நான் அவங்க அம்மாவுக்கு உடனே பேசுகிறேன் அப்படின்னு மல்லி உடனே விஜயோட அம்மாவை கால் பண்ணுறாங்க. விஜயோட அம்மா பேசுகிறாங்க. இது மாதிரி விஜயை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே விஜயோட அம்மா சொல்கிறாங்க, என்னாச்சு மல்லி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் அப்போ தான் மல்லி சொல்கிறாங்க, இது மாதிரி கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக இன்வெஸ்டர்கள்லாம் விஜய்கிட்ட சண்டை போட்டாங்க. அந்த நேரத்தில் விஜய் வந்து பணத்தை கொடுக்க ட்ரை பண்ணார், ஆனால் அவர் கொடுத்த செக்கெலாம் பவுன்ஸ் ஆனதுனால அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் விஜயோட அம்மா கிளம்பி உடனே வராங்க. வந்த உடனே மல்லி அவங்கள்ட்ட நடந்த மீதி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ராஜேஸ்வரி விஜயை எப்படிலாம் ஒழிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம மல்லி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க பயங்கர கோவப்படுறாங்க. என்ன மாதிரி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் ஆமாம் அத்தை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், விஜயை பழி வாங்கணும், விஜய்கிட்ட இருக்கிற சொத்தாத்தையும் ஆட்டையே போடணும் அப்படின்னு அவங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் தான் எப்படியாவது விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க யோசிக்கிறாங்க. இப்போது நாம் விஜயை காப்பாற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, நீ சொல்கிறது வந்து இப்போது மிகப்பெரிய சிக்கலான விஷயந்தான். ஆனால் இந்த சிக்கல் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஃபஸ்ட்டு கம்பெனியோடைய பேர் கெட்ட பேர் ஆனிச்சு. அது மட்டும் இல்லை, கம்பெனி அக்கௌண்ட்டில் இந்த பணம்லாம் எங்கே போயிருக்கோம் அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கம்பெனி அக்கௌண்ட்டில் இந்த பணத்தெல்லாம் யார் எடுத்தது அது தெரிஞ்சாலே விஜயை யார் இப்போல்லாம் பண்ணணுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்ம ராஜேஸ்வரி தான் தெரிஞ்சு போச்சு அத்தை, ராஜேஸ்வரி தான் பண்ணுனா, ஆனால் அதுக்கு நம்மள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அப்போது வேறு யாரை விசாரிக்க முடியும்? அப்போது யார் விசாரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மல்லி டக்குன்னு சொல்கிறாங்க, அத்தை அப்போலாம் நம்ம கம்பெனி மேனேஜர் தான், ஏன்னா அவர் தான் 2 வாட்டி வந்து ராஜேஸ்வரி மேடத்திட்ட ரொம்ப நெருக்கமாக பேசியிருந்தார். நான் கூட பார்த்தேன், ஒருவேளை கம்பெனி விஷயமாக பேசுகிறாரோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, அவர் அப்போது கம்பெனி விஷயமாக பேசலை, விஜயை எப்படி கவுக்கலான்னு திட்டம் போட்டிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போது நாம் அந்த மேனேஜரை பிடிச்சி விசாரித்தா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அத்தை. அப்படின்னா அந்த மேனேஜரை நீ சொல்கிற மாதிரி பிடிச்சி விசாரிச்சிடலாம்வா? அத்தை நாம் மட்டும் போயிட்டு எப்படி இந்த மேனேஜர் பிடிக்க முடியும்? ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான்மா, என்ன பண்ணுறது? அப்போ தான் நம்ம மல்லிக்கு ஒரு யோசனை வருது. அத்தை நான் வேணால் அரவிந்த் கால் பண்ணி வர சொல்லவா? அரவிந்துக்கா? அது ஓகே தான், அரவிந்த் கால் பண்ணி வர சொல்லு. நாம் அரவிந்த் மூலயமா அந்த மேனேஜரை பிடிச்சி அவனை விசாரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே மல்லி அரவிந்துக்கு கால் பண்ணுறாங்க. மல்லியுடைய ஃபோனை பார்த்தோன்னே அரவிந்துக்கு சந்தோஷம் தாங்கலை. மல்லி, சொல்லுங்கள் மல்லி, இன்னும் என் நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? அரவிந்த், இல்லை நான் சொல்ல ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேளுங்க, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. என்னாச்சு மல்லி, என்ன பிரச்சனை?
அப்போ தான் அரவிந்த் நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்ன உடனே இங்கே மல்லி உடனே சரி நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு அரவிந்த் வந்துடுறாங்க. வந்த உடனே அரவிந்த், மல்லி, அப்புறம் நம்ம விஜயோடைய அம்மா 3 பேர் சேர்ந்து அந்த மேனேஜரை பார்க்க போகிறாங்க. பார்த்தா மேனேஜர் கம்பெனியில் இல்லை. ஸோ மேனேஜர் வீட்டுக்கு போய்ட்டதாக சொல்கிறாங்க. மேனேஜர் வீட்டு அட்ரஸ் எடுத்துக்கிட்டு 3 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே மேனேஜர் நிறைய பணத்தோட வீட்டில் உட்காந்து எழுந்திட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே இங்கே அரவிந்த் அவரை பிடிச்சி, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? விஜய் சார் எப்போ ஜெயிலுக்கு போனார்? விஜய் சார் அக்கௌண்ட்டில் பணம்லாம் எங்கடா போச்சு? உனக்கு எது இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்கும். சார் என்ன சொல்கிறீங்க? இது வந்து நான் லோன் போட்டு வாங்கின பணம், இதெல்லாமே என் பணம் தான். விஜய் சாருடைய அக்கௌண்ட்டில் பணம்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது சார். நீங்கள் தப்பாக விசாரிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் இதாக இருந்தாலும் போயிட்டு ராஜி மரத்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்? ராஜி மரத்தை கேட்கணுமா? டேய் ராஜேஸ்வரி என்ன திட்டம் போட்டிருக்கா, அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்க, அதுக்கு சன்மானமாக அவனுக்கு இந்த பணம் கொடுத்துருக்கா, இது எல்லாமே எனக்கு தெரியும். சும்மா நடிச்சிட்டு இருக்காத. உண்மையை நீயே சொல்லிட்டனா உன்னை இதோட விட்டுருவேன். இல்லைனா உனக்கு இன்னும் என்ன நடக்குங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ. உன்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருவோம். அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. அப்போது நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஆனால் என்ன இதுக்கெல்லாம் நீ உணர்ந்த அப்படின்னு உன்னையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, பார்த்துக்கோ. அப்புறம் நீ காலத்துக்கும் வெளியே வரவே முடியாது. எப்படி வசதி? ஒன்றால் உன் குடும்பம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகும். இதெல்லாம் தேவையா? நீ சொல்லப்போகிற ஒரு உண்மை தான். நீ வெளியே இருக்கணுமா வேணாமா, உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா வேணாமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ண போகுது. சொல்லு. நீ உண்மை சொல்லிட்டுனா இந்த பணத்தெலாம் நீயே வச்சுக்கலாம், உன்னை போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுக்க மாட்டோம். சொல்லுடா அப்படின்னு கேட்டவுடனே குணசேகரன் வழி இல்லாமல் தனக்கு தான் குடும்பம் தான் முக்கியம், மேடத்தை காப்பாற்ற போய் நமக்கு பணமும் போயிட்டு நம்ம குடும்பம் அதெல்லாம் நடத்தக்கூடாது. அதுக்கு நாம எப்படி பணத்துக்கு எங்கே போகிறது? சார் நான் சொல்லி எல்லாத்தையும் அந்த ராஜி தான் இல்லை மோசமானவன், ராஜேஸ்வரி தெரிஞ்சு போச்சு. விஜய் சாரை வந்து அப்படி இருக்கும்போது நாம எங்கே போகிறோம்? அவளை மல்லி விஜய் தம்பியை நிறைய கொண்டு வர வேண்டியதான். அதனால் அது எப்படி மொத்தத்தையும் எல்லா பேருக்கு மாற்றணும். எல்லாத்துக்கும் என்ன கேள்வி அவன் ஒன்றும் இல்லை வழி இல்லாமல் நான் சொல்றது ராஜி. அதனால நீங்கள் தம்பியை அவன் கம்பெனி வரலாம் எப்படி உள்ள தெரியுமா? அதுக்கு யார் பயன்படுத்துறீங்க? எனக்கு இல்ல அந்த மேனேஜர் தான் மாத்திடுங்க. அந்த மேனேஜர் தான் நான் பார்த்த ஐடியா போட்டு 2 வாட்டி வந்து நானும் தனித்தனியா ராஜி கிட்ட பேசிட்டு நம்பிக்கை இல்லனா யாரு அந்த கம்பெனி கம்பெனி அவன் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி உங்களுக்கு தெரியும் காரணம் அதே மாதிரி விசாரிச்சா அவன் சொல்லிடுவான். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா நாம உங்களுக்கு தெரியும் போயிட்டு அது மாதிரி தான் பணத்தை இந்த கம்பெனி அக்கவுண்ட்ல பணம் தான அது மட்டும் இல்லாம பணத்தை மாத்துற கம்பெனில இருந்த பணத்தை யார் எடுத்துப்பா? நான் செக் குணசேகரன் தான் எப்படி எடுத்துப்பா? செக் போய் காசு குணசேகரன்ட்ட விசாரிச்சா அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இன்வெஸ்டர் பேசி அவனை பிடிச்சி எல்லா ஒன்றும் சொல்லிடுவான். அப்புறம் அந்த பணத்தை கொடுத்து நான் பண்ண ஈஸியா நம்ம விஜய் தம்பியை வெளியே கொண்டு எல்லாத்தையும் பண்ண வச்சது வந்ததுக்கு அப்புறமா ராஜி பண்ணபடி எல்லா பித்தலாட்டையும் ஆதாரத்தோட தம்பிட்டு சொன்னா தம்பி அவளை கண்டுபிடிச்சி எனக்கு வெளியே தர சொன்னாங்க. அவளுதான் பணம் தரேன்னு சொன்னாங்க. ஒண்ணுத்துக்கு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. எல்லாத்தோட ஆசைப்படுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியமா ஒன்னு சேர நடக்குமா உடனே சொல்றாங்க இந்த பெரியமா நம்பர் எல்லாம் அநியாயமா கண்டிப்பா நடக்கும். உனக்கு நீ வா போல விஜய் தம்பி நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு அண்ணன் பண்ணும்போது பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய தைரியசாலி இப்படி பழி வாங்கி ராஜி ஒரு மனுஷன் கேவலமா இருப்பான்னு சொல்லி நம்ம குணசேகரன் மல்லி நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா மல்லிக்கு அப்பதான் புது நம்பிக்கை வருது. அண்ணன் பொண்ணு பெரியமா சொன்ன மாதிரி நாம அந்த குணசேகரன் போய் பிடிச்சி அவனை அடிச்சு விசாரிச்சோம்னா ராஜி பண்ண எல்லா பித்தலாட்டத்துக்கும் நமக்கு ஆதாரம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் விஜய் வெளியே கொண்டு வரலாம். இந்த ராஜியை இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு ராஜி எப்படி அனுப்பலாம் அப்படின்னு மல்லி அண்ணன் பொண்ணு பலனும் வரவுறாங்க. அந்த குணசேகரனை போய் பிடிக்கிறாங்க. நிலாவை பொம்பளையா அண்ணன் கூட பண்ண தம்பியை பழி வாங்குறதுக்கு குணசேகரன் அவன் அக்கௌண்ட்ல பணத்தலாம் வாங்குறாங்க. தெரியாம திருடிட்டு அப்புறமா மல்லி போயிட்டு சொல்லி அவன் மேலே கம்ப்ளைன்ட் வெளியே கொண்டு வராங்க. 2 வருஷத்துக்கு மட்டும் இல்லாம குணசேகரனை அவன் ஜெயிலுக்குள்ள தள்ள போறியா? எல்லாத்தையும் மனுஷி அக்கா தான் அப்ப ஒண்ணு போய் என் வயித்துல எப்படி நான் புரிய வைக்கிறாங்க. அதை கேட்ட உடனே விஜய் பயங்கரமா கொண்டு ஆளிலடி முதல்ல அவங்க எனக்கு அக்காவா இல்ல இப்படி அவங்க எனக்கு அக்கா கிடையாது. இந்த பணத்தை அவங்க மனுஷி தெரியாம ஏமாத்தி இதுக்கு மேல நான் அவங்க முடிக்கிறதுக்கு எனக்கு அதுக்கான எல்லா ஆதாரமும் போய் என்கிட்ட இருக்கு. ஓ மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றை முதல்ல ஜெயிலுக்குள்ளே நான் தள்ளுறேன்டி, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு அவங்க அம்மா நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு விஜயை வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் விஜயோடைய அக்கௌண்ட்டில் பணத்தெல்லாம் ராஜேஸ்வரி அவனுக்கே தெரியாமல் ஏமாற்றி அவள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பேரில் ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கேஸில் நேராக போலீஸ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ராஜிவும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ராஜி பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா நீ பண்ணுறதுலாம் ரொம்ப தப்புமா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேம்மா, அதுக்காக எனக்கு இவ்வளோ பேர் தண்டனை கொடுக்காதீங்கம்மா, நான் சொல்கிறது கேளுங்கம்மா அப்படின்னு ராஜி எவ்வளவோ அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு, சே நான் உன்னை போய் என் சொந்த அக்காவாக நினச்சேன், ஆனால் நீனு எனக்கு எவ்வளோ பேர் திராகம் பண்ணியிருக்க, இதுக்கு மேலே நீ வெளியே இருக்க வேணாம், அம்மா எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு, உனக்கு ஜெயில் தான் கரெக்டான இடமா இருக்கும், நீ ஜெயிலே கடந்து சாகு அப்படின்னு ராஜேஸ்வரியை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசிட்டு விஜய், மல்லி, அப்புறம் விஜயோட அம்மா 3 பேரும் கிளம்பி வீட்டுக்கும் வராங்க.